Hello viewers, dudes, and neighbors. Welcome back to the channel. இன்றைக்கி நம்ம மொபைல் மோட்டோவ்லாகில் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். எனக்கு இந்த ரூம்லலாம் உட்காந்துட்டு vlog பண்ணலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து நம்ம ஸ்டைல் மோட்டோவ்லாக் தான். ஸோ வந்து மோட்டோவ்லாக் பண்ணலாம், அப்படியே வந்து வண்டி ஓட்டிகிட்டே பேசலாம், தென் வந்து மொபைல்லையும் vlog பண்ணி காட்டலாம் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி பிளான். ஸோ வந்து அதுதான் நான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ஸ்டேட் ஹைவேயில் இருக்கோம். மொபைல் vlog, மொபைலில் மோட்டோ vlog வந்து பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் வந்து சில அதில் வந்து ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. எல்லாத்துலேயுமே எதில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து மொபைல் மோட்டோ vlogலேயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம மொபைலில் மோட்டோ vlog பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஈஸியான ஒரு விஷயம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. அண்ட் வந்து பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும், உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கும். வந்து அதுவும் வந்து ஸ்டெபிலைசேஷனும் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். அட்மோஸ்ட் வந்து 4Kயில் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் இல்லாட்டியும் 1080p 720p இதெல்லாம் வந்து உங்களால் 60 frames seconds 30 frames secondsல ஸ்டெபிலைசேஷனோட வீடியோ எடுக்க முடியும். தென் வந்து ஃபோன்லேயே உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்லோ மோஷன் இருக்குது, அப்புறம் வந்து டைம் லாப்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் கேமராவில் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து மொபைலில் பண்ண முடியும், எக்ஸப்ட் ஒன் திங், ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஸோ வந்து ஆக்ஷன் கேமராலாம் நல்ல ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும், அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒன்று தான் வந்து இந்த மாதிரி வந்து சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் இருக்குது. நம்ம இப்போ ப்ரோஸ் எல்லாம் பார்க்கலாம் பண்ணலாம். ஸோ வந்து என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஹோல்டர் வேணும், மவுண்ட்ஸ் வேணும். ஸோ வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கான மவுண்ட்ஸ் வேணும். தென் பார்த்திங்கன்னா ஒரு மைக் வேணும். நீங்கள் வந்து எல்லாமே வந்து மவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜே மவுண்ட்லாம் தனியாகவே கிடைக்கும். ஜே மவுண்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வந்து மொபைலை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சாதாரண மவுண்ட் போட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஜே மவுண்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்தது வந்துன்னா ஹோல்டர் வேணும். மொபைல் ஹோல்டர் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, மொபைல் ஹோல்டர் வாங்கிக்கோங்க. தென் வந்து மைக் ஒரு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நல்ல மைக் வாங்கிக்கோங்க. வந்து எனக்கு பார்த்திங்கன்னா மோட்டோ vlogலலாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மொபைலுக்கு வந்து எந்த வித அடாப்டரும் தேவை கிடையாது. ஸோ வந்து அதுவே ஒரு பெரிய ப்ரோ தான். இப்போ கோப்ரோக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து அடாப்டர் வேணும். ஸோ வந்து அதெல்லாம் வந்து கோப்ரோக்கோட அடாப்டரே வந்து 4000 வரும். ஸோ வந்து ஒரு சின்ன மைக் அடாப்டர் இத்தனோடு தான் இருக்கும். அந்த மைக் அடாப்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 rupees வந்து இருக்கும். ஸோ வந்து ஆன் த கோ நீங்கள் வந்து TRRS மைக்கை வாங்கி டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து TRRS to TRS கனெக்டரும் தேவை கிடையாது. ஸோ வந்து அந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா ரோடில் பார்த்திங்கனாவே 1000 rupees வந்துடும். ஸோ வந்து அந்த மாதிரி TRS இந்த பிரச்சனை, அந்த கன்வர்ஷன் பிரச்சனை அதெல்லாம் தேவை கிடையாது. ஆன் த கோ நீங்கள் வந்து ஒரு மைக் வந்து 120 ரூபாய்க்கு கூட மைக் இருக்குது. ஸோ ஆன்லைனில் வந்து அந்த மாதிரி நீங்கள் தேடி வாங்கி கம்மியாக வாங்கி அதை யூஸ் பண்ணிங்கன்னா கூட அது கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து மோட்டோ vlog பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படியும் வந்து வின் நாய்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து மோட்டோ vlog பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ் சைடு போகிறதோட லோவாக இருக்கிற மைக்ஸை வந்து யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு நல்ல ஆடியோ குவாலிட்டி அதுலேயே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ரோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, மொபைல் மோட்டோ vloggingல இருக்கிற ப்ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த விதமான அடாப்டரும் தேவையில்லை. TRRS to TRS இந்த மாதிரி வந்து எந்த விதமான அடாப்டரும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆன் த கோவில் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், லாக் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் மைக் மட்டும் வாங்கினா போதும், அந்த மைக் வந்து TRRS இருந்தால் போதும். ஸோ வந்து நீங்கள் வந்து வித்தவுட் எனி அடாப்டர், அந்த கன்வர்ஷன் அடாப்டர் இல்லாமல் ஆன் த கோவில் நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் vlog பண்ணலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான கன்வர்ஷன் அடாப்டர் தேவையில்லை. ஸோ வந்து TRRS to TRS இந்த அடாப்டர்லாம் வேணாம். செகண்ட் ப்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டரும் தேவையில்லை. இப்போ GoPro அப்படிலாம் பார்த்தீங்கனாலோ சில ஆக்ஷன் கேமராஸ்லாம் பார்த்தீங்கனாலோ நீங்கள் வந்து எல்லா மைக்ஸையும் யூஸ் பண்ண முடியாது.
ஸ்பெசிஃபிக்காக அந்த பிராண்டு கொடுக்குற மைக்ஸை தான் யூஸ் பண்ண முடியும். கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மைக்ஸை வந்து கொடுக்கல, பட் அடாப்டர்ஸை வந்து கொடுக்குறாங்க. அடாப்டர்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ அடாப்டர் மட்டுமே 4000 rupees. ஓகேங்களா? ஸோ வந்து அதை வந்து வாங்குறதே பெருசு. அண்டு வந்து அந்த அடாப்டர் எப்படின்னா TRRS டு TRS கன்வெர்ட்டர் போட்டால் தான் ஒர்க் ஆகும். அந்த TRRS டு TRS கன்வெர்ட்டர்னு பார்த்தீங்கன்னாவே அதுவே உங்களுக்கு வந்து 1000 rupees வந்துடும் ரோடில். ஓகேங்களா? மற்ற பிராண்ட் எப்படின்னு தெரில. ரோடுன்ற ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த ரோடு பிராண்டை சூஸ் பண்ணி அந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே 1000 rupees வந்துடும். தென் வந்து ப்ளஸ் வந்து மைக் அடாப்டர் வேணும். மைக் அடாப்டர் பார்த்தீங்கன்னா 4000 rupees. உங்களுக்கு இத்தினூண்டு தாங்க இருக்கும், இத்தினூண்டு தான் இருக்கும், ரொம்ப சின்னது. அந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு வந்து 4000 rupees. பட் ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான மைக் அடாப்டரும் தேவையில்லை, கன்வெர்ட்டரும் தேவையில்லை. இது வந்து அந்த மாதிரி அடாப்டர்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு ப்ரோ. ஓகேங்களா? மொபைல் மோட்டோ விளாகிங்கில். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்பென்சிவாக போகிறத வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோப்ரோ மட்டும் இல்லை, SJ கேம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு மைக் கொடுப்பாங்க. அந்த மைக் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வேறு எந்த மைக் போட்டாலும் ஒர்க் ஆகாது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்லாம் வந்து ஆக்ஷன் கேமராஸில் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து மொபைல் மோட்டோ விளாகிங்கில் வந்து ப்ரோஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சைட். தென் வந்து நமக்கு வேறு என்ன பாசிட்டிவ் சைட்னா எக்ஸ்பென்சிவ் கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் மோட்டோ விளாகிங்கில் உள்ள ப்ரோஸ். ஓகே, என்ன கான்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரிய கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஃபீல்ட் ஆஃப் வியூ ரொம்ப அடி வாங்கும். ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து OnePlusலேயே எனக்கு தெரிஞ்சு 127 degree ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீல்ட் ஆஃப் வியூன்னா என்ன சொல்கிறீங்கன்னா உங்களால் எவ்வளோ ஒய்டாக கவர் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஒயிட் வியூ வந்து கிடைக்கும் உங்களுக்கு. வந்து இந்த ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் பார்த்திங்கன்னா 170 degree, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் வந்து 170 degree வந்து உங்களுக்கு வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். ஸோ வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வியூவை கொடுக்கும். பட் ஆனால் வந்து மொபைலில் வந்து மேக்ஸிமம் OnePlusலேயே வந்து உங்களுக்கு வந்து 127 degree சம்வாட் தான். ஸோ வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும், பட் வந்து அந்தளவுக்கு ஆக்ஷன் கேமரா அளவுக்கு இருக்காது. அது வந்து ஃபஸ்ட்டு கான். ஓகேங்களா? ஒரு மைனஸ் பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ரொம்ப ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து கோப்ரோ லெவலுக்கு எடுக்க முடியாது. ரொம்ப ஸ்டேபிளான வீடியோஸை வந்து கோப்ரோ லெவலுக்கு எடுக்க முடியாது. இல்லை மற்ற பிராண்டான டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் அந்த அளவுக்கும் எடுக்க முடியாது. உங்களுக்கு டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் கோப்ரோலாம் வந்து ஸ்டெபிலைசேஷனில் வேறு லெவலில் இருக்கும், கிம்பிள் மாதிரி. ஸோ வந்து கிம்பிள் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து மொபைலில் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான வீடியோஸ் எடுக்க முடியாது. அது வந்து செகண்ட் நெகட்டிவ் பாயிண்ட். ஓகேங்களா? தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மொபைலுமே வந்து ரொம்ப நேரம் வந்து ஷூட் பண்ணிங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாமல் இருக்காது. பார்த்தீங்கன்னா மொபைல் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஷூட் பண்ணாவே ரொம்ப ஹீட் ஆகும். அஃப்கோர்ஸ் கோப்ரோவும் ஹீட் ஆகும், பட் வந்து மொபைல் வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். தென் வந்து ஈஸியாக வந்து சார்ஜும் ட்ரெயின் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேர்டு தான். ஓகேங்களா? ஈஸியாக வந்து சார்ஜ் ட்ரெயின் ஆகும், ரொம்ப ஹீட் ஆகும். தென் வந்து அது வந்து உங்கள் ரிஸ்கில் தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் மேக்ஸிமம் படாது, மேக்ஸிமம் வந்து எந்த கல்லும் வந்து படாதுன்னு வச்சுக்கலாம். 90% வராது. பட் வந்து நம்ம பேட் லக், ஒரு கல் வந்து நம்ம லென்ஸில் பட்டுச்சுன்னா வந்து அது நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சைட். ஓகேங்களா? நீங்கள் எந்த மொபைல் எடுத்துக்கிட்டாலும் கேமரா லென்ஸை மாற்றுறதுன்றது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு சைடு தான். ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிஸ்க்கை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஓப்பன் ரோட்ஸில் vlog பண்ணிவிட்டு மற்ற நேரத்துலலாம் எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து முன்னாடி ஒரு லாரியோ பஸ்ஸோ ஏதோ ஒரு ஹெவி வெஹிக்கிள் போகுது, அது பின்னாடியெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி ஓப்பன் ரோட்ஸில் vlog பண்ணிவிட்டு மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இருக்கிறது மொபைல் மோட்டோ விளாகில். வேறு என்ன கான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக வந்து கான்ஸும் இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப செலவு இல்லாமல் ஈஸியாக வந்து மோட்டோ விளாகோ பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் வந்து மொபைலை வச்சு பண்ண முடியும். இந்த கான்ஸ் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? அண்ட் வந்து
ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மோட்டோவ்ளாக் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து அந்த கிளாம்ப்ஸ் எல்லாம் மவுண்ட்ஸு இது கிளாம்ப்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் மொபைலை வச்சு பண்ணுறீங்கனாலும் சரி, கேமரா வச்சு பண்ணுறீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ மொபைல்ன்றது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து உங்கள் கூடவே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ வந்து அதையும் நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸோ வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து அந்த க்ரிப்புக்காக வந்து எம்சீல் போட்டுக்கோங்க. 3M டேப்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வந்து வெறும் 3M டேப்பை வச்சு மட்டும் லாக் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து அது ஒரு ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகலாம், ஹோல்லேயே மெல்ட் ஆகலாம். ஸோ வந்து அது ரொம்ப எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ வந்து 3M டேப் வச்சு அது மேலே வந்து எம்சீல் வச்சு அந்த ஹோல்டரை மாட்டிட்டு அப்படி லாக் பண்ணுங்கள். அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், மொபைலுக்கும் சேஃப்டியாக இருக்கும். தென் வந்து அந்த மவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த மவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் வாங்குறது வந்து தேர்ட் பார்ட்டி மவுண்ட்ஸ் தான் வாங்குவீங்க. வெளியே இப்போ வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்குற போது அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோட மவுண்ட்ஸ் தான் வாங்குவீங்க. அந்த மவுண்ட்ஸ் வந்து கோப்ரோ இந்த டிஜியில் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு வந்து தேர்ட் பார்ட்டின்றப்போ உங்களுக்கே தெரியும், ரொம்ப குவாலிட்டியெலாம் இருக்காது. அது காசுக்கேற்ற தோசை தான். ஸோ வந்து அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து உடைய போது இல்லை உடஞ்சிருச்சுன்னா எப்போவுமே வந்து அதை தூக்கி போட்டு வேறு யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஒரே மவுண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. வேறு மவுண்ட்டை வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்போவுமே வந்து ஒரு 2 மவுண்ட்டு 3 மவுண்ட்டு பேக்லேயே வச்சுக்கோங்க. ஆர்டர் பண்ணும்போது 1 மட்டும் ஆர்டர் பண்ணாதீங்க, 2 வாங்கிக்கோங்க. சேஃப்டி பர்பஸுக்கு. சப்போஸ் வந்து அந்த மவுண்ட்டு உடஞ்சிருந்துச்சுன்னா இல்லை உடைய போகுதுன்னா நீங்கள் வந்து அந்த மவுண்ட்டை தூக்கி போட்டு வேறு மவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம மொபைலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வாங்கின மொபைலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ வந்து மொபைலோட சேஃப்டி நமக்கு முக்கியம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மொபைல் மோட்டோ விளாகிங்கில் உள்ள ப்ரோஸ் அண்டு கான்ஸ். ஓகேங்களா? நெகட்டிவ் சைட் பாசிட்டிவ் சைட் எல்லாம் பார்த்தாச்சு. இது எல்லாமே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஓகேங்களா? ஸோ எதையாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து மொபைல் ஷாட்ஸை பார்ப்போம். நான் மொபைல் கிளாம்ப் வச்சுருக்கேன். ஸோ வந்து மொபைல் ஹோல்டர் போட்டு மொபைலில் எப்படி வந்து இருக்குது குவாலிட்டி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து என் ஆக்ஷன் கேமராவில் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வந்து இதில் ஃபீல்ட் ஆஃப் வியூ நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நான் சூப்பர் வியூவோட போட்டு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ வந்து இதில் ஃபீல்ட் ஆஃப் வியூ நல்லாயிருக்கும். மொபைலில் வ்ளாக் பண்ணும்போது எவ்வளோ ஃபீல்ட் ஆஃப் வியூ வருது, எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹே கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து நம்ம மொபைலில் நார்மல் கேமரா லென்ஸை வச்சு ஷூட் பண்ண ஒரு வீடியோ. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் வந்து இந்த வீடியோவில் கிடைக்கும். ஓகேங்களா? மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான கண்டென்ட். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் மொபைலில் போட்டு நான் வந்து ஷூட் பண்ணி காட்டுறேன். இப்போது நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து நான் ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் மொபைலில் உள்ள ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு ஷூட் பண்ணுற வீடியோ. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ வந்து 127 டிகிரி வியூ. ஓகேங்களா? ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து நார்மலாக வந்து நம்ம நார்மல் லென்ஸில் ஷூட் பண்ணுறதுக்கும் ஒயிட் ஆங்கிள் லென்ஸை போட்டு ஷூட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களால் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒய்டாக வந்து ஷூட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து நார்மல் லென்ஸுக்கும் ஒயிட் ஆங்கிள் லென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? See you guys in the next video. Until it's a bye from Rider Blacky. Stay safe, ride safe.